2025 ஜூன் மாதத்துக்கான வாக்கு. வலுவிழந்த கால்களும் வலுவாத விசுவாசமும். வீக் ஃபீட் அண்ட் ஸ்ட்ராங் ஃபெய்த். இந்த மாதத்தின் தலைப்பு நம்முடைய வாழ்வில் மிக முக்கியமான ஒன்றாகும். இந்த செய்தி நமக்கு நம்பிக்கையும் ஆற்றலையும் கொடுக்கும். நம்முடைய வாழ்வில் நடைபெறும் சில நிகழ்ச்சிகள் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும். சில நிகழ்ச்சிகள் நம்முடைய விசுவாசத்தை தளர வைக்கும். இன்றைக்கு நாம் பாடமாக எடுத்துக்கொண்டிருக்கின்ற சங்கீதம் 73 ஆசாபின் சங்கீதம் என பெயரிடப்பட்டிருக்கிறது. ஆசாப் பாடகர் குழுவின் தலைவராக ஆண்டவருக்கு பணி செய்து கொண்டிருக்கிறார். துன்மார்க்கருடைய வாழ்வு, அவருடைய செழிப்பு குறித்து அவருடைய சவால்கள் இந்த நாளிலே இடம்பெற்றிருக்கிறது. அவருடைய கால்கள் சறுக்கியது பற்றி படிக்கின்றோம். துன்மார்க்கருடைய வாழ்வை படிக்கின்ற போது அவர்களுக்கு எல்லாமே வெற்றியாக அமைகிறது. அவர்களுடைய பலன் உறுதியாக இருக்கிறது. மனிதர்கள் படுகின்ற வருத்தத்திலே அகப்படவில்லை. அவர்கள் பெருமையானவைகளை எண்ணுகிறார்கள். எல்லாமே நன்றாக நடைபெறுகிறது. அவளுடைய ஆஸ்தி பெருகச் செய்கிறார்கள். இப்பொழுது நமக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது. நான் நீதியில் நடக்கிறேன், கடவுளை கனம் பண்ணுகிறேன், கடவுளுக்குரிய எல்லா காரியங்களும் செய்கிறேன். ஆனால் துன்மார்க்கர் ஏன் செழிக்கிறார்கள் என்ற கேள்வி எழும்பும். கடவுளை கனம் பண்ணுவதால் என் வாழ்வில் என்ன கிடைக்கப் போகிறது? இச்சங்கீதக்காரனாகிய ஆசாப் ஆண்டவரை பார்த்த பார்வைக்கும் எப்படி பார்த்தார் என்பதுதான் இந்த நாளுக்குரிய தியானம். முதலாவது, அவர் செய்த 3 தவறுகளை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறோம். முதலாவது, துன்மார்க்கருடைய வாழ்வை பார்த்தார். ஆனால் தன் வாழ்வில் ஆண்டவர் அருளிய அநேக ஆசீர்வாதங்களை மறந்து போனார், பார்க்க தவறிவிட்டார். அதனாலே அவருக்கு வேதனை பெருகினது. நம்பிக்கையை இழந்து போனார். கால் சறுக்கிட்டு விசுவாசம் தடுமாற ஆரம்பித்தது. இரண்டாவது, கடவுள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறார் என்பதை உணரவில்லை. இதனால தான் அவருக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. துன்மார்க்கரின் வாழ்வை கண்டு பொறாமை கொண்டார். இது அவருடைய தரிசனத்தை தவறவிட ஆரம்பமானது. நீதிமொழிகளின் புத்தகத்திலே நாம் படிக்கின்ற போது 23ஆம் அதிகாரம் 17வது வசனம், உங்கள் இருதயம் பாவிகளை மீது பொறாமைப்பட விடாதீர்கள், ஆனால் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயப்படுதலில் வைராக்கியமாயிருங்கள். உங்களுக்கு நிச்சயமான ஒரு எதிர்கால நம்பிக்கை இருக்கிறது. கடவுள் மீது நம்பிக்கை வைத்துள்ளவர் கடவுள் போதுமானவர் என உணர்ந்து கொள்ள வேண்டும். கடவுள் உண்மையாகவே நம்மை கவனிக்கின்றார். மற்றவர்களின் வாழ்வை பார்த்து நம் வாழ்வின் ஆசீர்வாதங்களை மறந்து விடுகிற போது நமக்கு வேதனைகள் தான் பெருகுகின்றது. மூன்றாவதாக, தற்போதைய வாழ்வை நாம் பார்த்து எதிர்காலத்திலே நடப்பதை நாம் மறந்து விடுகிறோம். ஆசாபின் இந்த சங்கீதம் துன்மார்க்கருடைய வாழ்வை பார்க்கின்ற போது பொறாமை கொள்ளுகின்றார். அவருடைய வாழ்வை காண்கின்ற போது அவருடைய கால்கள் சறுக்குகிறது. நம்முடைய வாழ்வின் மிக முக்கியமான அம்சமாக அமைந்திருக்கிறது. உண்மையான உணர்வுகளோடு கடவுளோடு உறவாடுவது என்பது மிக முக்கியமானது. இவ்வாறு நாம் மற்றவர்களை பார்க்கின்ற போது நாம் கடவுளை விட்டு தூரப்படுகிறோம், கடவுளை விட்டு வழி விலகி போகிறோம். ஆகவே தான் வசனம் 28 இந்த சங்கீதக்காரன் பாடுகிறார், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியைகளெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டோர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். மனிதன் மீது நம்பிக்கை வைத்து நாம் வீழ்ந்துகின்றோம். மனிதர்களுடைய வாழ்வை பார்த்து நாம் தோற்று போகின்றோம், வேதனை அடைகிறோம். கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுகிற போது நம்முடைய வலுவாத விசுவாசம் நம்மை மேன்மைப்படுத்துகிறது. வலுவிழந்த கால்கள், வலுவாத விசுவாசம் இந்த புதிய மாதத்திலே நமக்கு நன்மையை தருவதாக.
ஆமேன்.